We are eagerly waiting to hear golden words of our chief dignity, poet Mr. A. Khalid Raja, young writer and author of Mugampar book. Sir, give your golden speech in our students. அனைவருக்கும் அன்பு வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஸோ இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உண்மையிலே ஒரு ஈவெண்ட் செம்மையா இருந்துச்சு, உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. ஸோ எல்லாரும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிளாப் பண்ணிக்கங்க. ஏன்னா மாஷா அல்லாஹ் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் அவர்களுடைய பேச்சு திறனையும் அவர்களுடைய சிந்திக்கும் ஆற்றலை பார்க்கும் பொழுது கையில் உங்களுடைய பேச்சு திறனும் நீங்கள் உங்களுடைய சிந்தனை ஆற்றலை பார்க்கும் பொழுது உண்மையிலே ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய தருணமாக இருக்கிறது. அந்த பையன் ஒன்று சொன்னாப்புல கரெக்டா, கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது, கேள்வி கேட்கணுங்கிறது மிகவும் முக்கியம். இதைத்தான் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் கூறுகிறார். இளங்கதிர் கிழக்கில் இன்னும் எழவில்லை, இரவு போர்த்திய இருள் நீங்கவில்லை, ஆயினும் கேள்வியால் நகர்ந்த மடமை போல் நள்ளிரவு மெதுவாக நகர்ந்து சென்றது என்று. கேள்வி கேட்டால்தான் அறியாமை அகன்று அறிவு வளரும். உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் அன்றாடம் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளை பற்றியும் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். அது பாடப்புத்தகமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. இப்ப இங்க ஃபிளாக் ஹோஸ்டிங் நடந்துச்சு, கரெக்டுங்களா? இப்ப அப்பாஸ் மந்திரி என்ன சொன்னாங்க, ஆகஸ்ட் 15 வந்து நமக்கு சுதந்திர தின விழா என்று. ஜனவரி 26 என்னது? குடியரசு தின விழா. ஜூலை 22 1947 ஒரு முக்கியமான ஒரு நாள் நம்முடைய இந்திய சுதந்திர நாட்டுக்கு. யாருக்காவது தெரியுமா? ஜூலை 22. இப்ப நம்ம இந்த கொடி ஏத்தணும்ல, இந்த கொடி அரசியல் நிர்ணய சபையால் அங்கீகரிக்கப்பட்ட தினம் ஜூலை 22, 1947. அதற்கு முன்பு 6 முறை நம்முடைய தேசிய கொடி மாற்றப்பட்டிருக்கு. 1906 1947 வரை. நந்திதா தேவி முறை ஒரு தடவை, அதற்கு பிறகு கல்கத்தா அணி ஒரு தடவை, அதுக்கப்புறம் மேடம் கமலா ஜெர்மனி அணி என்று, அதுக்கப்புறம் சிவராஜ்ய கட்சி ஒன்று கொண்டு வந்தது, அதுக்கப்புறம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய பிங்களி வெங்கே அவர்கள் வடிவமைத்த கொடி. இந்த கொடி வந்து அவர் வடிவமைத்த கொடி தான், பிங்கே வெங்கே அவர்கள் கொடி. அதுக்கப்புறம் 1947 ஜூலை 22 அரசியல் நிர்ணய சபை அந்த உறுப்பினர்களால் இந்த கொடி வந்து நமக்கு அங்கீகரிக்கப்படுகிறது. இதுல வந்து சமத்துவம் இந்த கொடியில முக்கியமாக இருக்கணும், அசோக சக்கரம் நடக்கணும், நம்ம சுதந்திரத்திற்காக சிந்திய வேர்வைகள் இருக்கணும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பற்றி குறியிடணும். அப்படிங்கிறதுனாலதான் இந்த கொடியில் இருக்கக்கூடிய மூவர்ண கலர்கள், காவி நிறம், கீழே இருக்கக்கூடிய பச்சை நிறம், நடுவில் இருக்கக்கூடிய வெள்ளை கொடி. இந்த கொடியை பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறது? முதலாவதாக சொல்லுங்க, இந்த கொடியை பார்த்ததுமே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தோணுது? என்னது? ஒற்றுமை. அப்புறம் புரியல? தியாகம். வேற? எல்லா மதமும் சமம். நமக்கு அந்த சுதந்திர உணர்வு தெரியுதா? சுதந்திர உணர்வு கிடைத்த பிறகுதான் நம் நாட்டிற்கென்று தனிப்பட்ட ஒரு கொடி கிடைத்து நமக்கென்று ஒரு தனிப்பட்ட அங்கீகாரம் கிடைக்கிறது உலக நாடுகளுக்கு மத்தியில். இத ஒரு அழகான ஒரு கவிதையா சொல்லலாம். சும்மா வந்ததுல சுதந்திரம், லட்சக்கணக்கான இந்தியர்கள் ரத்தம் சிந்தி உயிர்களை பறிகொடுத்து சொல்லனா துயரங்களை அனுபவித்து வெள்ளையனுக்கு எதிராக வீர முழக்கமிட்டு 250 ஆண்டு காலம் போராடி பெற்றதுதான் இந்த சுதந்திரம். துலாகொலை தூக்கி கொண்டு இந்தியாவில் வணிகம் செய்ய வந்த வெள்ளையர்கள் இந்திய ஆட்சி கட்டிலில் ஏறி ஆயிரக்கணக்கான துண்டு துண்டுலா இந்த சமஸ்தானங்களை ஒன்றுபடுத்தி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஆட்சி செய்தனர். இது வந்து ஒரு 250 வருஷ வரலாறு, சரிங்களா? இப்ப நம்ம அந்த கொடியை பாக்குறப்ப நம்ம மைண்ட்ல ஓடுற விஷயம் ஒன்னே ஒன்றுதான், அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற நம்ம மைண்ட் செட் பார்ப்போம். ஆனா இப்பயும் நம்ம பார்த்த பிறகு அந்த கொடியை பார்த்தனுமே நமக்கு என்ன தோணணும்? நம்ம கொடியை பார்த்தனே நமக்கு தோணக்கூடிய ஒரே விஷயம், இந்த நாட்டுக்கு நம்ம என்ன கடமை செய்ய போகிறோம், சரிங்களா? இந்த நாட்டுக்கு நம்ம என்ன கடமை செய்ய போகிறோம்? நம்ம ஒரு படிப்பு படிப்போம், அந்த படிப்பால மக்களுக்கு என்ன பயன் கிடைக்க போகுது? அந்த படிப்பால மக்களுக்கு என்ன பயன் கிடைக்க போகுது? நாம் ஒரு பதவியில போய் உட்காருவோம், அந்த பதவியால இந்த சமூகத்துக்கு என்ன பயன் கிடைக்க போகிறது? நாம் இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு நாம் எப்படி கொண்டு போய் செல்ல வேண்டும்? இதை பற்றி தான் நம்ம யோசிக்கணும். இதை பற்றி தான் நம்ம ஆக்சுவலா இங்கிலீஷ்ல ஒரு அழகான சேயிங் ஒன்று இருக்கு, யூ ஆர் த ஒன்லி பர்சன் should take responsibility of your entire life.
கரெக்டுங்களா? யூ ஆர் த ஒன்லி பர்சன் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் என்டையர் லைஃப். இது வந்து நார்மல் பீப்புளுக்கு, நார்மல் சிவிலைஸ்ட் பீப்புள்ஸ்க்கு. ஆனா இந்த மாதிரி போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும், ஒரு லட்சியத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் அவர்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், யூ ஆர் த ஒன்லி பர்சன் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் என்டையர் சொசைட்டி. யூ ஆர் த ஒன்லி பர்சன் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் என்டையர் சொசைட்டி. உங்கள் சமூகத்தின் மீது உள்ள முழு பொறுப்பையும் உங்கள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக்சுவலா இங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தனையுமேவும் உங்களுடைய ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னுடைய புத்தகம் முகம்பார் வாழ்த்துறையப்ப தாரிக் ஹஜரத் வந்து ரொம்ப அழகா இது பண்ணாங்க. அதுக்கு தகுந்தாற் போல இங்க அந்த மாணவன் அந்த உரையை வந்து புத்தகத்துடைய நோக்க உரையை கொடுத்து எனக்கு உண்மையில ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மூமெண்ட் இது. ஏன்னா நான் யோசிச்சு எழுதுறப்ப என் மைண்ட் என்ன மாதிரி இருந்துச்சோ அதை வந்து இந்த பையன் வந்து இப்ப பிரதிபலிச்சாப்புல. அதுல நான் யோசிச்சு இருக்க அந்த குடும்பத்தை பற்றி எழுதுனதா இருக்கட்டும், வாழ்வின் கடின முகத்தை பற்றி எழுதா இருக்கட்டும், சமத்துவத்தை பற்றி எழுதினா இருக்கட்டும், எல்லாமே அந்த பையன் வந்து உண்மையிலே ரொம்ப இதை பண்ண. அந்த பையன் மட்டும் இல்ல, இருக்கின்ற எல்லா மாணவர்களும் உண்மையை சொல்ல போனா உங்களுடைய வயதுக்கு மீறிய திறமை உங்களுக்குள் இருக்கிறது. உங்கள் வயதுக்கு மீறிய திறமை, அந்த திறமையை நீங்கள் எந்த அளவுக்கு வெளியே கொண்டு வந்து சென்றீர்களோ அந்த அளவுக்கு தான் இந்த மக்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இந்த இலாஹி அதாய்வி கல்லூரியில நம்மளுடைய மார்க்க கல்வியும் சொல்லிக் கொடுக்குறாங்க, உலக கல்வியும் சொல்லிக் கொடுக்குறாங்க. இதோட சேர்த்து சமுதாயத்துக்கு பயன் தரக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிற மாதிரியும் நான் சொன்னாங்க. இது வந்து உண்மையிலே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். போட்டித் தேர்வுங்கிறது அது போட்டித் தேர்வுல தயாரிச்சு நம்ம போறது வந்து நீங்க வந்து ஒரு பதவியில போய் உட்காருவீங்க, சரிங்களா? நீங்க வந்து போட்டித் தேர்வுல வின் பண்ணிட்டு ஒரு பதவியில போய் உட்கார்ந்தீங்கன்னா அது வந்து உங்களுடைய பதவி கிடையாது. பல்லாயிரக்கான மக்களுடைய நம்பிக்கையை நீங்க கையில வச்சிருப்பீங்க. லட்சக்கணக்கான இளைஞர்களின் கனவு அது. லட்சக்கணக்கான இளைஞர்களின் கனவு. கனவு காணுங்கள் எல்லாருமே சொல்றாங்க. கனவு காணா மட்டும் பத்தாது, அந்த கனவுக்கு நீங்கள் தினமும் வந்து உங்களுடைய உழைப்பை நீங்கள் செலுத்த வேண்டும். அந்த கனவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் உழைப்பை நீங்கள் செலுத்துகிறீர்களோ அதற்கேற்ற வெளிப்பாடு நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் நமக்கு போதிக்கிறது ஒரே விஷயம் என்னன்னா ஒழுக்கம் தான். ஒழுக்கமத்தை வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவரே சொல்லியிருப்பாரு, ஒழுக்கம் விழுப்பம் தரனால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று. நீங்க வந்து இந்த மாதிரி தேர்வுகள்ல வெற்றி அடைஞ்சு நீங்க ஒரு பதவிகளை போய் அமர்ந்தாலும் அந்த ஒழுக்கம் தான் அந்த வெற்றியை வந்து கடைசி வரைக்கும் தக்க வச்சு கொண்டே இருக்கும். அது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதற்கு வந்து ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். நீங்க இந்த போட்டித் தேர்வுல வெற்றி பெற்று அந்த தேர்வுக்கு வந்து வெறும் ஒரு வாய்ப்பு இருந்தா போதும். ஒரு தேர்வுக்கு வந்து நீங்க வாய்ப்பு இருந்தா போதும். ஆனால் நீங்கள் அந்த பதவியில போய் அமரும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மரியாதையும் நேர்மையையும் நீங்கள் அந்த பதவிக்கு கொடுத்தால் மட்டுமே தான் அது தொடர்ந்து நிலைத்து நிற்கக்கூடியும். இது இந்த போட்டித் தேர்வுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை கொண்டு சென்றாலும் அதற்கு நிச்சயம் எது தேவை? ஒழுக்கம் தேவை. நிச்சயம் ஒழுக்கம் தேவை. ப்ரூஸ்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ரூஸ்லி வந்து ரொம்ப அழகான ஒரு தாட் சொல்லுவார். மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே தண்ணி மாதிரி இருக்கணும்னு சொல்லுவார். எப்படி? தண்ணி மாதிரி இருக்கணும். அது ஏன் அப்படி சொல்லியிருக்கான்னு தெரியுமா? எனி கெஸ்? யூரோப்ரிக்லான்ஸ். உங்க பேர் என்ன பண்ணுது? அகமது அஃப்ரான் கரெக்டா சொன்னார். தண்ணியை வந்து நீங்க எந்த ஷேப்ல ஊத்தி வச்சாலும் அது தண்ணி மாதிரி தான் இருக்கும். அதே ஷேப்ல மாறி வரும். அது புரியுதுங்களா? அது வாட்டர் பாட்டில ஊத்தி வச்சாலும் அந்த வாட்டர் பாட்டில் ஷேப்ல வந்துடும். ஒரு பெரிய வாட்டர் கேன்ல ஊத்தி வச்சாலும் அதே ஷேப்ல தான் இருக்கும். சோ இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ப்ரூஸ்லி சொல்ல வர்றாருன்னா, அதை போன்று உங்களுடைய மனநிலை இருக்க வேண்டும். எந்த இடத்தில் இருந்தாலும் அதற்கு நீங்கள் பக்குவப்பட்டு சென்று அந்த இடத்தில் கிடைக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை பகுத்து ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு அதில் இருந்து நீங்கள் எப்படி முன்னேற வேண்டும் என்ற நோக்கம் உங்கள் அனைவரிடத்திலும் இருக்க வேண்டும். இதுதான் ப்ரூஸ்லி சொல்றது. இது வந்து ஒரு சாதாரண அவர் சொல்லிட்டு போறது மாதிரிலாம் கிடையாது. இது வந்து ஒவ்வொருடைய இளைஞர்களுடைய தாரக மந்திரம். ஒவ்வொரு இளைஞர்களுடைய தாரக மந்திரம். நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நாம் என்ன செல்ல வேண்டும் என்பதை நாம் இப்பொழுதே சிந்திக்க வேண்டும். அது வந்து ஒவ்வொருடைய மனிதருடைய நம்முடைய கட்டாய கடமையா இருக்கும். இந்த உலகத்திலேயும் எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம் இருக்கு. என்னது? இந்த உலகத்துல எல்லாருக்குமே காமனான விஷயம் ஆன்சர் இருக்கா? என்ன பசங்க? பசி, தூக்கம். அது நார்மலா இருக்குது. அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு, பணம். அது சில பேர்கிட்ட இருக்கும், சில பேர்கிட்ட இல்லாம இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயம் எல்லார்ட்டையுமே காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கல்வி. சில பேர் கிடைக்கும், சில பேர் கிடைக்காம போகும். அது நம்ம கையில இல்ல.
சில பேர் லட்சியத்தோட இருப்பாங்க, சில பேர் லட்சியம் இல்லாம இருப்பாங்க, அது இல்ல. சில பேருக்கு அறிவு இருக்கும், சில பேருக்கு அறிவு இருக்காது, அது இல்ல. சில பேர் சோகமா இருப்பாங்க, சில பேர் சந்தோஷமா இருப்பாங்க, அது இல்ல. சில பேர் முயற்சி எடுப்பாங்க, சில பேர் முயற்சி எடுக்க மாட்டாங்க, அது இல்ல. நேரம் சரியா? எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஏழையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய லட்சியம் உண்டவனா இருந்தாலும், லட்சியம் இல்லாதவனா இருந்தாலும், முயற்சி செய்பவனா இருந்தாலும், முயற்சி செய்யாதவனா இருந்தாலும், அவனுக்கு அன்றாட பொழுது அவனுக்கு 24 மணி நேரம் மட்டும்தான். சரியா? அன்றாட பொழுது 24 மணி நேரம் மட்டும்தான். ஜெயிச்சவனுக்கு 25 மணி நேரம் கிடையாது, தூங்குறவனுக்கு 23 மணி நேரம் கிடையாது. எல்லாத்துக்குமே 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோங்கிறது தான் மேட்டர். புரியுதுங்களா? இது ஆங்கிலத்துல டைம் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு வந்து ஒரு பாடத்தை எடுத்து படிக்க போறேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு இந்த பாடத்தை நான் முடிக்க போறேன்னு சொல்லணும். இன்னைக்கு இந்த பாடத்தை நான் முடிக்க போகிறேன் அப்படிங்கிற மனப்பக்குவத்தை நீங்கள் அதிகாலையில் எழும்போதே நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தாதான் அன்றைய பொழுது முடியும் போது நீங்கள் அந்த பாடத்தை முடிக்க முடியும். நான் எப்படி வேணா படிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு நடக்காது. டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது கடிகாரத்தை பொறுத்ததல்ல, உங்கள் வாழ்க்கையை பொறுத்தது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எந்த அளவுக்கு முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால், இந்த வயதில் இருந்து நீங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கொண்டு கட்டாயம் சொல்ல வேண்டும். ஏன் இந்த வயது நம்ம சொல்றோம்? மல்லிகை பூவும் மணக்கும், ஏலக்காய் விதையும் மணக்கும், ஏலக்காய் விதையும் மணக்கும், நன்னாரி வேரும் மணக்கும், நன்னாரி வேரும் மணக்கும், லவங்கத்தில் இருக்க பட்டையும் மணக்கும். ஆனா சந்தனத்தின் மனம் வித்தியாசமானது. சந்தனத்தை தொட்டு வைத்தால் அந்த இடமே நறுமணம் மணக்கும். சரிங்களா? குழந்தை பருவம் என்பது விடலை பருவம் தான். குழந்தை பருவம் வந்து நம்ம எதை பத்தியும் கவலைப்பட, நம்ம பாட்டு விடல் பருவமா இருந்துரும். நம்ம எல்லாமே தெரிந்து வாழ்க்கையின் அனுபவம் மூலியமா நமக்கு கிடைக்கிற முதுமை பருவம் முக்கியம் கிடையாது. அந்த இளமை பருவம் இருக்கு பாத்தீங்களா? இளமை பருவம் தான் ஒவ்வொரு மனிதருடைய அன்றாய கட்டாய பருவங்கிற மாதிரி. அது அதில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொண்டு செல்றீங்களோ அதுதான் உங்களுடைய அடுத்து வரக்கூடிய ஒரு 40 வருஷத்துக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம். இப்ப இந்த காலகட்டம் தான் உங்களுடைய பேஸ்மெண்ட். இந்த காலகட்டம் தான் உங்களுடைய பேஸ்மெண்ட். அடுத்து நீங்க வாழக்கூடிய வாழ்க்கைக்கு இந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த பில்டிங்கிறது என்னது? உங்க லைஃப். அந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா இந்த பேஸ்மெண்ட் நீங்க இருக்கணும். இந்த பேஸ்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த பேஸ்மெண்ட் இருக்கிறது, இந்த பேஸ்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சிந்திக்கணும். சிறிதினும் பெரிதுகேள், சிறிதினும் பெரிதுகேள், பெரியதாக சிந்தி. சிறிதினும் பெரிதுகேள், பெரியதாக சிந்தி. இதுக்கு என்ன அர்த்தம்? எல்லா விஷயத்தையும் நம்ம கேள்வி கேட்கணும். பெரியதாக சிந்தி, பெரியதாக சிந்தினா நீங்கள் அடுத்து வரக்கூடிய உங்கள் 20 வருடங்களுக்கு அடுத்து வரக்கூடிய உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் இப்ப இருந்தே சிந்திக்க வேண்டும். ஒரு லட்சியத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதை கேட்டப்போ ஒரு டைம்லைன் போட வேண்டும். அந்த டைம்லைன் நான் தினம் இதை நான் பண்ணணும், காலையில எந்திரிக்கணும், இதை நான் பண்ணி முடிக்கணும். இப்படி பண்ணா மட்டுமே தான் அடுத்த 10 வருடத்தில் என்னுடைய வாழ்க்கை மென்பேட்டு வளர்ந்து உயர்ந்து போகும். நான் வாழ்க்கை உயர்ந்து போனால் என் சமூக மக்களும் உயர்த்தி நான் கொண்டு போவேன் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தையும் மன லட்சியத்தையும் நாம் அனைவரும் ஒன்று செலுத்த வேண்டும். அந்த மனப்பக்குவம் மன லட்சியமும் நம்ம இப்ப இருந்தே வந்து ஒரு டெய்லி ஹேபிட் மாதிரி நம்ம அந்த கொண்டு வந்தா மட்டுமே தான் வாழ்க்கையில வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி கொண்டு போய்கிட்டு இருக்க முடியும். என் புத்தகத்தை நான் ஒன்று எழுதியிருப்பேன், தம்பி படிச்சுப்பாரு நினைக்கிறேன். சுய உரையாடலை பத்தி எழுதியிருப்பேன். படிச்சீங்களா? சுய உரையாடல் படிக்கிறீங்களா? ஆக்சுவலா அந்த புத்தகத்துல வந்து சுய உரையாடல் ஒண்ணு இருக்கும். சுய உரையாடல்ங்கிறது என்னன்னா, ஒவ்வொரு மனிதரும் அவனை பத்தி அவனுக்குள்ளே பேசணும். உங்களை பத்தி வெளியே எப்படி பேசுறாங்கிறது முக்கியம் கிடையாது. உங்களை பத்தி நீங்களே பேசணும். எனக்கு ஒரு கோல் இருக்கு, எனக்கு ஒரு கோல் இருக்கு, அந்த கோல் நான் கட்டாயம் அச்சீவ் பண்ணுவேன். அது என்னால மட்டும்தான் முடியும். யார் எது சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் சரியான பாதையில போய் கொண்டிருக்கிறேன். நான் அதுக்கு தினமும் உழைப்பு கொண்டிருக்கேன். நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பை நீங்கள் தினமும் செலுத்திக் கொண்டே இருந்தீர்கள் என்றால் நிச்சயம் உங்களிடம் வெற்றி வசப்படும். அதில் எந்தவித ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதில் எந்தவித ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் நான் கூறிக்கொள்ளும் விஷயம் ஒன்னே ஒன்றுதான். நிறைய புத்தகங்கள் படிங்க, நிறைய புத்தகங்கள் படிங்க. கிடைக்கிற நேரத்தில் படிச்சுக்கிட்டே இருங்க. செய்தித்தாள்கள் படிங்க. செய்தித்தாள்கள் இப்ப நான் அன்னைக்கு எங்க ஃபங்க்ஷன் வந்தீங்கன்னா சொல்லி நான் தெரிஞ்சிருப்பேன். நான் இப்பவே எங்க தாத்தா செய்தித்தாள் படிச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு நாளைக்கு 3-4 பேப்பர் படிச்சுக்கிட்டே இருப்பார். ஃபுல்லா படிச்சுக்கிட்டே இருப்பார். டாப் டு பாட்டம் படிப்பார். அதுல படிச்ச ஒரு நல்ல விஷயங்களை பத்தி எனக்கு டெய்லி சொல்லிட்டே இருப்பார். செய்தித்தாள்கள் படிங்க. எத்தனையோ புத்தகங்கள் நமக்கு இருக்கு. தமிழ் இலக்கிய வரலாற்று என்பது ஒரு ஆக சிறந்த வரலாறு. தமிழ் இலக்கிய வரலாற்று என்பது 2500 ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியர் வந்து நம்ம தமிழ் மொழிக்கு இலக்கணம் எழுதியிருக்காரு. 2500 ஆண்டுகளுக்கு முன்பே. அப்ப அந்த 2500 ஆண்டுகள் காலகட்டத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் யார் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வட இந்தியாவில் புத்தர் வாழ்ந்திருக்கார், சீனாவில் கன்ஃபியூசியஸ் வாழ்ந்திருக்கார், கிரேக்க நாட்டில் சாக்ரட்டிஸ் வாழ்ந்திருக்கார். வட இந்தியாவில் வாழக்கூடிய புத்தர் என்ன பண்ணியிருக்காரு? சமூகத்திற்கு நடக்கின்ற அநீதிகளை மென்மையாக கண்டித்தார், கௌதம புத்தர். சைனாவில் இருக்கக்கூடிய கன்ஃபியூசியஸ் என்ன பண்ணியிருக்காரு?
தத்துவம் போதியிருக்கார். மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற தத்துவத்தை போதிருக்கிறார். கிரேக்க நாட்டில் இருக்கக்கூடிய சாக்ரட்டிஸ் என்ன பண்ணியிருக்காரு? விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தினார். விசாரணை என்பது பல கேள்விகளை ஒன்றிணைத்தால் தான் விசாரணை ஏற்பட முடியும். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்றால் அந்த விசாரணை நீங்கள் கேள்வியில் பூத்தினால் மட்டுமே தான் அந்த கேள்விக்குண்டான பதில் உங்களுக்கு கிடைக்கும்னு சாக்ரட்டிஸ் சொல்றார். ஆனா இதே காலகட்டத்துல தொல்காப்பியர் வாழ்ந்திருக்காரு. அப்ப 2500 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தமிழ் மொழிக்கு அவர் இலக்கணம் எழுதியிருக்காருன்னா, மற்ற நாட்டுல வெறும் தத்துவங்கள் மட்டும்தான் பேசியிருக்காங்க. ஆனா தமிழ் மொழியில அவர் இலக்கணம் எழுதியிருக்காருன்னா, அப்ப அந்த 2500 ஆண்டுகளுக்கு முன்பு நம் மொழி எப்படி வளமை வாய்ந்தது என்று நம்ம தெரிஞ்சிருக்க வேணும். நம்முடைய மொழி எவ்வளவு வளமை வாய்ந்த மொழி என்று தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த இலக்கிய ஓரியன்ட் பாத்தீங்கன்னா வெவ்வேறு காலகட்டத்துல வெவ்வேறு அறிஞர்கள் வாழ்ந்திருப்பாங்க. திருவள்ளுவர் வாழ்ந்திருக்காரு, இளங்கோவடிகள் வாழ்ந்திருக்காங்க, ஔவையார் வாழ்ந்திருக்காங்க, பாரதியார் வாழ்ந்திருக்காங்க, பாரதிதாசன் வாழ்ந்திருக்காங்க. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை 2 அடி குறள்களில் 1300 குறள் 1330 குறளில் தெளிவுபடுத்தியிருக்கார். ஒரு மனிதன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று தன்னுடைய திருக்குறளில் முழுமையாக கூறியிருக்கிறார். நீதியில் பக்கம் கூடி இருக்கக்கூடிய ஒரு பெண் எந்த உயரத்திற்கும் சென்று தனக்கு கிடைக்கக்கூடிய அநீதியை விரட்டி அடித்து நீதியை நிலைநாட்டுவார் என்று இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் கூறியிருக்கிறார். தெரியுமில, இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் கண்ணையை பற்றி கூறியிருப்பார். சிறு குழந்தைகளுக்கும் புரியும்படியில் பல பாடல்களை ஔவையார் அறநெறி கருத்துக்களை எழுதியிருக்கார். சுதந்திர உணர்வை தன்னுடைய பாடல்களால் புரட்சிகரமாக விதைத்தவர் தான் மகாகவி பாரதியார். சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண் விடுதலை, சமத்துவம், பகுத்தறிவு போன்ற கருத்துக்களை தனது புரட்சிகர கவிதைகளில் வெளிப்படுத்தினார் பாவேந்தர் பாரதிதாசன். இவங்க எல்லாம் வெவ்வேறு காலகட்டம். நான் சொல்ல வர்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். திருவள்ளுவர் ஒரு காலகட்டம், இளங்கோவடிகள் ஒரு காலகட்டம், ஔவையார் ஒரு காலகட்டம், பாரதியார் ஒரு காலகட்டம், பாரதிதாசன் ஒரு காலகட்டம். ஆனா இவங்க சொல்ற விஷயத்தில் மையப்பகுதி என்றால் ஒன்றே ஒன்றுதான், மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். சக மனிதனை மதிக்க வேண்டும். இப்ப நீங்க இந்த போட்டித் தேர்வுல வெற்றி பெற்று ஒரு அரசு பதவியில போய் நீங்க அமர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. போட்டித் தேர்வுல வெற்றி பெறுவதுங்கிறது வெறும் ஒரு வாய்ப்பு மட்டும்தான். அது வெறும் ஒரு வாய்ப்பு தான். ஆனால் அந்த பகுதி மக்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல விஷயம் செய்யும் போது உங்களுடைய மனிதநேயம் வெளிப்படும். அந்த மனிதநேயையும் மரியாதையையும் நேர்மையையும் உங்கள் அலுவலகத்திலோ இல்ல அடுத்து வரக்கூடிய உங்கள் பதவிகளிலோ நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை வளம் பெறும். உங்கள் வாழ்க்கை நிச்சயம் வளம் பெறும். அன்பு மாணவர்களே, தொடர்ந்து கேள்வி கேளுங்கள். இந்த உலகம் மிகவும் பெரியது கிடையாது. உலகம் ரொம்ப சிறுசு. ஆனா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான் பெருசு. அனுதினமும் நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதில் கற்றுக்கொண்டு அதிலிருந்து எப்படி ஒரு அப்பாசனை சொன்னாரு, பகுத்தறிவோடு. பகுத்தறிவு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? பகுத்தறிவு புரியல. பகுத்து ஆராய்ந்து, அதுல இந்த வார்த்தைகள் இருக்கும். தமிழ் வார்த்தைகளுடைய அழகே அதுதான். பகுத்தறிவு, பகுத்து ஆராய்ந்து. ஒரு விஷயமே உங்களுக்கு வந்தாலும் அதை நீங்க பகுத்து ஆராயணும். அதை சுத்தி நீங்க 360 டிகிரி நீங்க யோசிக்கணும். இது நம்ம எதுக்கு பண்ண போறது, பண்ணா நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குமா, இது நம்ம பண்றதுனால மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு தீங்கு விளைவிக்குமா, தீங்கு விளைவிக்காத விஷயத்தை நம்ம செய்யணும், அதை நம்ம சரியான பாதையில பண்ணணுமா, அதை நம்ம எந்த அளவுக்கு வேகமா பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் பகுத்து ஆராய்ந்து ஒவ்வொரு விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவு உங்களுடைய வாழ்க்கைக்கு மட்டும் வெற்றி அடையாமல் இந்த சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவதற்கு அந்த முடிவு இருக்க வேண்டும். சரிங்களா? எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஒரு வாழ்க்கை எதிர்காலத்தையும் கொடுத்து இந்த மென்மேலும் நம் சமுதாயத்திற்கு நல்லது செய்யும்படியாக நான் எல்லா வல்ல இறைவனை வேண்டி துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.